வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் மாறன் கடைக்குள்ளே வராங்க. பின்னாடியே வீராவும் வராங்க. மாறன் வந்து எல்லார்கிட்டேயும் இதெல்லாம் கிளியரன்ஸுக்கு போக வேண்டியது, எடுத்து முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஒரு தொழிலாளர்கிட்ட வந்து அடுக்குனதே எத்தனை தரடா அடுக்குவ அப்படின்னு செல்லமாக வந்து அப்படியே கையில் அடிச்சுட்டு போகிறாங்க. வீராவோ எல்லாரும் கரெக்டாக வேலையை பாருங்க, அடுக்குனதே அடுக்காதடா அப்படின்னு வீராவும் பின்னாடியே சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் புதுசாக சேர்ந்த பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னோட, வந்துட்டாங்கன்னா எல்லாருமே வந்து மேலே இருக்காங்க அப்படின்னு அந்த எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மையில் உள்ள துப்பட்டாலாம் எங்கெங்கேயோ தனிதையாக பிரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னோடனே, சரி நம்மளே எடுத்து வைக்கலான்னு மாறன் வந்து எடுக்க போகும்போது, வீரா இரு நான் இருக்கல்ல, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா எடுத்து செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மனசில் வந்து வீரா சொல்லிக்கிறாங்க, ஒரு பொம்மையை கூட நீ தொடக்கூடாது, அதனால தான் நான் செட் பண்ணுறேன் இதை அப்படின்னுட்டு பின்னாடியே திரும்பவும் போகிறாங்க. மேலே மாறன் போனதுக்கப்புறம் என்ன ஆளே இல்லை, கஸ்டமர் யாருமே கிடையாது, திறந்து வச்சுட்டு எல்லோரும் எங்கே தான் போனாங்க அப்படின்னோடனே, ஏ வீரா எதுக்கு என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கன்னொன்னே, நான் ஒன்றும் உன் பின்னாடியே வரலையே, நீ எனக்கு முன்னால் போயிட்டுருக்க, அதனால தான் நான் உனக்கு பின்னாடி வர மாதிரி தெரியுதுன்னு வீரா சொல்ல, என்ன சரி என் பின்னாடியே வரிய கடையில் உள்ளவங்கலாம் ஏதாவது நினைக்க மாட்டாங்களா இப்படி என் பின்னாடியே அலைஞ்சேன்னான்னொன்னே, நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதை எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு வந்துட்ட, அதனால தான் நான் சரின்னு எதுவுமே பேசாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி இருக்கிற வேலைங்களை போய் முதல்ல பாரு அப்படின்னோடனே, கரெக்டாக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, மாறன் வந்து என்ன இது புதுசாக பின்னாடி வர பழக்கம்லாம் வச்சுருக்க, எப்பயும் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டிய அப்படின்னோடனே, ஸ்டாக்கெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டியா, எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டியா, எல்லாமே நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னோன்னே, மாறன் வந்து சரி எல்லாத்தையும் கவனிச்சிக்க, நான் அந்த பக்கம் போய் இருக்கிற வேலைகளை பார்க்குறேன்னு போனோன்னே, வீரா வந்து மனசு எதாக இருந்தாலும் சரி எதையுமே மாறன் வந்து கேட்கவே மாட்டான், சரியான மாங்காய் மடையான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வீரா மாறன் பின்னாடியே போகிறாங்க.